கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20-24 வசனங்கள். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். இந்த நிலைத்திருப்பது அப்படின்றது அறிவில், திறமையில் குறைஞ்சவங்களுக்கு, உழைப்பில் குறைஞ்சவங்களுக்கு சுலபம். இதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு உலகத்து மனுஷன், சோம்பேறி பெரிய பிரச்சனைகளில் போய் சிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு அவனுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கானோ அதையே செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிடுவான். ரொம்ப உழைக்கிறான்ல, ரொம்ப துடிப்பானவன் போய் எதையாவது தேவையில்லாத செஞ்சு சிக்கிக்கிட்டு நஷ்டப்பட்டு போயிடுவான், பிரச்சனையில் சிக்கிப்பானார். அவர் சொன்னது ஒரு விதத்தில் ஓரளவுக்கு சரி. சோம்பேறியாக இருப்பதை நான் ஆதரிக்கவில்லை. அறிவாளிகள், திறமசாலிகள், சாதிக்க துடிக்கிறவர்கள் நிலைத்திருக்க வேண்டியதில் நிலைத்திருக்க வேண்டிய அளவு நிலைத்திராமல் போய்விடுகிறார்கள். வரங்களை பெற்றவர்கள், நல்ல தாளந்துகளை பெற்றவர்களுக்கு அநேகருக்கு இந்த பிரச்சனை வந்து விடுகிறது. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், நல்ல திறமசாலி, நல்ல வரங்களை பெற்ற சகோதரி, அழகானவள், நல்லா படிக்கிறவள், ரட்சிக்கப்பட்டா, அபிஷேகம் பெற்றா, வரங்கள் அவளில் கிரியை செய்கிறது. தீர்க்க தரிசனம் வர நல்லா கிரியை செஞ்சுது. அவளுடைய ஊழியத்தின் மூலமாக ஒரு சபையை உருவானது. அவள் ஒரு ஊழியக்காரியாக அந்த சபையை நடத்தினாள். அதுக்கப்புறம் அவளுக்கு ஆசிரியை ஆகணும்னு ஆசை வந்துச்சு. ஊழியக்காரியை விட்டுட்டு ஆசிரியை ஆயிட்டா. ஆசிரியைக்காக படிப்பு படித்தா, ஆசிரியை ஆயிட்டா. அதில் கொஞ்ச நாள் போனான். அதுக்கப்புறம் அவளுக்கு வக்கீல் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. அப்புறம் வக்கீலுக்கு படித்தா. அதுக்கப்புறம் அதில் கொஞ்ச நாள் போனால் எதுவுமே உருப்படியாக செய்யலை. ஊழியமும் உருப்படியாக செய்யலை, ஒரு ஆசிரியை என்கிற நிலையிலும் எதையும் உருப்படியாக செய்யலை. வக்கீல்லையும் பார்த்தா அவள் உருப்படியாக, அவளுக்கு சட்டம் தெரிஞ்ச மாதிரியும் தெரியல, அவள் உருப்படியாக எதுவும் செஞ்ச மாதிரியும் தெரியல, ஒரு கேஸையும் நடத்தின மாதிரியும் தெரியல. ஆக ஒரு திறமசாலி தான், துடிப்பானவள் தான், தாளந்து வரங்கள் பெற்றவள் தான். இதில் மட்டும் இல்லை, அவளுக்கு ஒரு நிலையான மனசே கிடையாது. திருமண வாழ்க்கையிலும் அப்படி தான். ஒருவனை திருமணம் செய்தாள், இப்போ அவனை விட்டு பிரிந்து விட்டு இன்னொருவனை திருமணம் செய்தாள். இப்போ அவனிடத்தில் விவாகரத்து வாங்கி வந்து விட்டு இன்னொருவனோடு வாழ்ந்தாள். இப்படியே போய்கொண்டிருக்கிறது. அவள் ஊழியக்காரி இவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு போனதுக்கு காரணம் ஒரு நிலையற்ற மனசு. அதனால் நமக்கு ஒரு நிலையான மனசு தேவை, ஒரு நிலைத்திருக்கிற ஒரு தன்மை தேவை. ஸ்டெபிலிட்டி ரொம்ப அவசியம். நிலையற்ற தன்மை எல்லாத்தையும் அழிச்சிடும். திறமை, வரம், கிருபை, உழைப்பு, துடிப்பு எல்லாத்தையும் அழிச்சிடும். திறமை கொஞ்சமாக இருந்தாலும், வரம் கொஞ்சமாக இருந்தாலும், உழைப்பு கொஞ்சமாக இருந்தாலும், வரம் கொஞ்சமாக இருந்தாலும் நிலைத்திருந்தால் அதில் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. லூக்காவினுடைய சுவிசேஷம் 22வது அதிகாரம் 28வது வசனம். ஆண்டவர் அந்த 12 சீஷர்களை பற்றி சொல்கிறார். எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். தன்னுடைய 12 சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. சிலர் பாருங்கள், நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, நல்லா சபைக்கு போவாங்க, நல்லா பாஸ்டருக்கு உதவியாக இருப்பாங்க, சபையில் நல்லா செயல்படுவாங்க, நல்லா கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சபையில் இருக்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு சபை, 2 வருஷத்துக்கு ஒரு சபை மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக ஒன்றிலே கடைசி வரை இருக்கணும்னு நான் சொல்லலை. கர்த்தர் நம்மை மாற சொன்னால் மாறலாம். கர்த்தர் நம்மை இடத்தை மாற்ற சொன்னாலோ, வேலையை மாற்ற சொன்னாலோ, சபையை மாற்ற சொன்னாலோ, கர்த்தர் சொன்னால் போகலாம். கர்த்தர் சொல்லாமல் சுயமாக செய்வது நிலையற்ற தன்மை.
அங்கே வித்தியாசம் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு மாறுறது நிலையற்ற தன்மை. கர்த்தர் சொல்லி, கர்த்தர் நடத்தி, கர்த்தரே நம்மை எடுத்துக்கொண்டு போவது அது நிலையான தன்மை. அது அந்த விஷயத்தில் நமக்கு தெளிவு தேவை. இப்போ இவங்க என்ன, அந்த 12 பேருக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை எப்படிப்பட்டவங்களாம் பின்பற்றினாங்க தெரியுமா? நிக்கோதேமு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவன் அவ்வளோ பெரிய ஜெப ஆலய தலைவன். அவன் பின்பற்றினான், நிலச்சிருக்கல. 100க்கு அதிபதி ஒருத்தன் வேலைக்காரனை சுகமாக்குறதுக்காக வந்தான். ஒரு வார்த்தை சொல்லும், அவன் என்ன ஆனானே தெரியல. இயேசுக்கு பின்னால் பெரிய கூட்டம் வந்துச்சு. சிலர் சரீர நன்மைகளுக்காக வந்தாங்க, தேவைகளை சந்திப்பார். ஏன்னா அன்னைக்கு உணவுன்றது பெரிய விஷயம். அவர்கள் அடிமைகளாக, அரசியல் அடிமைகளாக இருந்தார். ரோமருக்கு யூதர்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அவர் 5 அப்பம் 2 மீனும் கொண்டு 5000 குடும்பத்தை திருப்தியாக்கி 12 கூடைய மீதி எடுத்த போது எல்லா சரீர தேவைகளையும் இயேசு சந்திப்பார்னு ஒரு பெரிய கூட்டம். ஆண்டவரே சொல்கிறார், நீங்கள் அற்புதங்களுக்காக வரல, அப்பத்துக்காக வந்தீங்கன்னாரு. அப்பத்துக்காக வந்த கூட்டம், அப்பத்துக்காக வந்த கூட்டம். அதுக்கப்புறம் மாறிடணும். முதல்ல எல்லாரும் அப்பத்துக்காக தான் ஆண்டவர்கிட்ட வரோம். முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் அற்புதத்துக்காக தான் வரோம். அதுக்கப்புறம் தான் வார்த்தைக்காக நம்ம மாறுறோம். அதுக்கப்புறம் அந்த அப்பத்துக்காக வந்த கூட்டத்தெல்லாம் இவரே துரத்தி விட்டார். எல்லாரையும் அவங்கள இவரே துரத்திட்டாரு, இல்லை அவங்கள விட்டு இவரே தப்பிச்சு வந்துட்டார். அற்புதத்துக்காக வந்த கூட்டம், அற்புதத்துக்காக வந்த கூட்டத்துக்கு இவர் வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தை அவங்களால ஜீரணிக்க முடியல, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. 12 பேர் தான் மீதி இருக்கிறாங்க. 12 பேரை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இந்த 12 பேரும் வசனத்துக்காக இயேசுவோடு கூட இருந்து, அற்புதத்துக்காக இருந்தவர்கள் இல்லை. 12 பேரில் எத்தனை பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு? பேதுருக்கு மட்டும்தான் அற்புதம் நடந்திருக்கு. பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் வலைகிளிய மீன் கொடுத்தாரு. பேதுரு மாமியை சுகமாக்கினார். மற்ற 11 பேர் வீட்டிலேயோ வாழ்க்கையிலையோ ஆண்டவர் அற்புதம் பண்ணதா வேதத்தில் குறிப்பு இல்லை. அப்போ 12 பேர் தான் நிலைச்சிருக்கிறாங்க. லாசர் எங்கே போனால்? அவர் சொல்லிட்டார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அரிமத்தியா யோசேப்பு அந்தரங்க சீஷன்னு போட்டிருக்கு. ஆரம்பத்திலிருந்து நிலைச்சிருந்தவங்க அந்த 3 வருஷம் நிலைச்சிருந்தவங்க அந்த 12 பேர் தான். அதில் ஒருத்தன் கடைசியில் ஓடி போயிட்டான், யூதாஸ் கரியத்து. 11 பேர் தான். வேற என்ன? அவங்களை படிக்காதவங்க அநேகர் மீனவர்கள், கலிலேயாவை சார்ந்தவர்கள், கிராமவாசிகள். அவங்கள சமூகத்தில் மதிக்கலை, கிராமவாசிகளை மதிக்கலை. யூதேயவங்க இருந்தவங்கன்னா படித்தவங்களா, பணக்காரர்களா, அதிகாரம் மிக்கவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு தான் மரியாதை இருந்தது சமூகத்தில். படிப்பு இல்லை, சமூகத்தில் மரியாதை கிடையாது, பெரிய பணக்காரங்க கிடையாது. இந்த 11 பேர் தான் நிலைச்சிருந்தவங்க. சகேயை எங்கே போனா? 70 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அவங்க 3 வருஷம் முழுசும் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. நடுவில் ஒருவேளை ஆண்டவர் அவர்களை நியமித்திருப்பார். ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற கூட்டம், பெண்கள் கூட்டம் இருந்தது. மகதலேனா மரியாள், யோவன்னாள், சூசன்னாள் எல்லாம் இருந்தாங்க. அவங்கள இயேசு சொல்லலையே, என்னுடைய எல்லா சோதனைகளிலும் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இந்த 12 பேரை தான் சொல்கிறார். ஏன்னா 12 கோத்திரங்களை நீங்கள் நியாயம் தீர்ப்பீங்க என்று இயேசு சொல்கிறார். வேற எதுவும் அவங்ககிட்ட இல்லை. ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தன் நடந்துக்கிட்டான். மறுதளிச்சா கூட திரும்ப வந்துட்டான் பேதுரு. நீயா நானான்னு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான். பாடுகளை கண்டு பயந்தார்கள். யூதேயாவுக்கு போனால் கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்கன்னு யூதேயாவுக்கு போகக்கூடாதுன்னாங்க. கோழைகளாக இருந்தார்கள், சண்டையிடுகிறவர்களாக இருந்தார்கள், படிக்காதவர்களாக இருந்தார்கள், ஏழைகளாக இருந்தார்கள். பரிசேயர் மாதிரியோ வேதபாரகர் மாதிரியோ வசனம் தெரியாதவர்களாக இருந்தார்கள். ஒரே ஒரு தகுதி, அவர்கள் நிலைத்திருந்தார்கள். ஆண்டவரோட கூட கடைசி வரை நிலைத்திருந்தார்கள். அந்த ஒரு தகுதினால தான் ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி
12 கோத்திரங்களுக்கும் 1000 வருஷ அரசாட்சியில் அவர்களை ஆட்சியாளர்களாக நியமித்தார். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனபானம் பண்ணி என் பந்தியில் என் ராஜ்யத்தில் நீங்கள் சாப்பிடுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு சிற்றரசு, பேரரசு, உலக பேரரசை நான் ஆளுவேன். 12 பேருக்கு 12 சிற்றரசை நான் கொடுப்பேன். உங்களை ஆட்சியாளர்களாக நியமிப்பேன். ஒரே ஒரு தகுதி, நிலைத்திருப்பது தான். ஆகவே என்ன வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம், ஆளுகை செய்வோம். ஆமென்.